ஒருக்கா வரணும் மட்டும் மிகவும் பணிவன்போட கேட்கிறேன். நன்றி, வணக்கம். ஒருபோது தண்ணியோட இருந்தது எங்களோட அரசியல்வாதி. நீங்கள் ஒரு இது மாதிரி போய் அவர்களை குடிக்க முடியாத இன்றைக்கு இவங்கள் இந்த திருவிளையாடல் நாடகங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரிய வேண்டி வந்தது. தயவு செய்து சார் இவங்களை என்னென்றாலும் சொல்லட்டும், என்னென்றாலும் செய்யட்டும். உங்களுக்காண்டி உங்களால் ஏழாட்டி வெட்டிச்சு சிதறதுக்கு நாங்கள் வன்னியில எங்களுடைய அரசியல்வாதிகள் தங்களுடைய இனத்துக்காண்டி ஒரு சொட்டாவது சிந்திக்கணும். அதுவரைக்கும் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு இந்த காலையில் என்ன பார்க்க போறோம்னா செம்மணி நடக்கிற போராட்டத்தை பற்றி தான் பார்க்க போறோம். அங்கே வந்து வைத்தியர் அர்ஜுனா வந்திருந்தவர். அவர் வந்து சில கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருந்தவர். பாராளுமன்றத்தில் என்ன நடந்தது, அது வந்து ஐநா மேனதுமே அவர் வந்திருந்தவர். அவர்கிட்ட வந்து என்ன கதைச்சவர் அதெல்லாம் சொல்லியிருந்தவர். அதுதான் நீங்கள் எனக்கு காணொலியில் பார்த்துக்கொள்ளும். அதுதான் நீங்கள் இந்த காணொலியில் பார்த்துக்கொள்ள போறீங்க. நிறைய கருத்தை சொல்லியிருந்தவர். அவர் வந்து சில கண் கலங்கி வந்து சொல்லியிருந்தவர். அதை நாங்கள் இந்த காணொலியில் பார்த்துக்கொள்ள போறீங்க. பார்த்துட்டு என்ன மாதிரி சொல்லிடுவாங்க. ஓகே, வாங்க இப்போ காணிக்க போகிறோம். நீங்கள் அந்த போராட்டத்துக்கு பார்த்தோம்னா நிறைய மக்கள் டைமாக வந்து நிறைய மக்கள் வந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, வாகனங்கள் எல்லாம் ரோட்டுக்கரையில் நிப்பாட்டி நிறைய பைக்குகள் நிறைய கார்கள் வந்து நிற்கிறோம். அங்கே போனோம் என்றால் நிறைய பஸ்ஸுகளும் வந்து கொண்டிருக்குது. எங்களுக்கு காட்டிக்கொள்ளும். போக போக வந்து மக்கள் எண்ணிக்கை வந்து அதிகரித்து கொண்டிருக்குது. வெளி மாவட்டங்களிலிருந்தும் வெளி ஊர்களிலிருந்தும் வந்து நிறைய மக்கள் வந்து இந்த போராட்டத்தில் வந்து கலந்து கொள்ளினோம். நாங்கள் அப்படியே தொடர்ந்து பார்த்துக்கொள்ள போகிறோம். இப்படி உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் கொஞ்சம் நிற்க வேண்டும் பாருங்களேன். மக்களுக்காக வந்து கொட்டல்கள் எல்லாம் போடப்பட்டிருக்குது. வந்து இருந்து என்ன இது வந்து 2 மணிலேருந்து 4 மணிக்கு தான் அவர் வருவாருன்றதால வந்து அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணுன்றதுக்காண்டி கொட்டல்கள் எல்லாம் வச்சுக்கலாம் பாருங்க. இப்போ அங்கால அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு காட்டிக்கொள்ளணும். அங்காலே வந்து அப்படியே இதில் போகுது. இப்படி எங்கால பார்த்தோம்னா இங்கே மக்கள் இருக்கிறது இன்னும் நிறைய மக்கள் வந்து போராட்டத்தில் கலந்து கொள்றதுக்காண்டி வந்து கொண்டிருக்கிறான். அதை அப்படியே உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் பாருங்க. நிறைய பேர் பஸ்ஸுகளில் வந்து இறங்கி அங்கே இங்கால வந்து கொண்டிருக்கிறான் பாருங்க. அப்படியே காட்டிக்கொள்கிறேன். கோஷம் போட்டுக்கொண்டு எக்கச்சக்கமாக மக்கள் வந்து கொண்டிருக்கிறான். இங்கே பார்த்தோம்னா இன்னும் மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. மேலே வந்து எதிர்பார்த்ததை விட நிறைய மக்கள் வந்து இங்கே கலந்து கொண்டிருக்கிறோம் பாருங்க.
தயவு செய்து ஏழையின் ரீதியில் பாதுகாப்புக்கு இடையூறாக தயவு செய்து எவரும் நிற்க வேண்டாம் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுக்காக நாங்கள் இந்த கொட்டகைகள் தயார் செய்திருக்கின்றோம். எனவே இந்த கொட்டகைகளில் வந்து அமர்ந்து நம்மளுடைய போராட்டத்திற்கான ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து இந்த போராட்டமானது இன்னும் நீண்ட நேரம் இடம்பெற இருக்கின்றது. உங்களுடைய ஆதரவு தொடருமானாலே நாங்கள் இந்த போராட்டத்தை சிறப்பாக மேற்கொள்ள முடியும். எனவே இந்த போராட்டத்திற்கு உங்களுடைய ஆதரவை நாங்கள் மீண்டும் மீண்டும் வேண்டியிருக்கின்றோம். நிறைய மக்கள் வந்தோன்றைக்கு நம்ம பாருங்க காட்டிக்கொள்றேன். பேருமற்று உப்புத்தரைக்குள் உறங்கும் உறவுகளுக்காக பாடுறோம். கேட்க யாருமற்ற புதைகுழிக்குள் போனவருக்காக இசைப்பாடல் ஒன்றை நாங்கள் பாடுகிறோம். செம்மடி நீரிடும் தோலமிடும் சின்ன சிட்டு குருவியே கூவியழு அந்த வெண்புற பாடலை தந்தவர் வீட்டிலும் வேதனை பாடலை கூவிவிடு. அதை பார்த்தோம்னா வைத்தியர் அர்ஜுனா வந்திருக்கிறப்ப காட்டிக்கொள்றேன். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய மனச்சாட்சிக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று நினைத்தால் மட்டுமே இந்த போராட்டத்தை நாங்கள் வெற்றி பெற செய்ய முடியும். எனவே உங்களுடைய ஒவ்வொருவருடைய ஆதரவும் இந்த போராட்டத்திற்கு முக்கியம். தயவு செய்து இந்த ஆதரவை வழங்குமாறு உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். அந்த வெண்புற பாடலை தந்த தற்பொழுது பேரணியாக இந்த போராட்டத்துக்கு ஆதரவு அளிப்பதற்காக வந்திருக்கின்ற எங்களது ஈழத்தமிழ் உறவுகள் அனைவரும் எங்களுக்கு இன்னும் ஆதரவாக வளர்ச்சியப்பதற்காக தங்களது கையெழுத்திடும் அந்த இடத்தில் சென்று கையெழுத்திட்டதின் பிற்பாடு வந்து அமைதியாக இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு பணிவன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். தயவு கூர்ந்து அங்கே அந்த சிவபூமி சிவலிங்கத்திற்கு படிகளில் இருப்பவர்கள் தயவு கூர்ந்து இறங்கி ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தயவு கூர்ந்து அந்த சிவபூமி சிவலிங்கம் அமைந்திருக்கின்ற பகுதியை சூழ இருக்கின்றவர்கள் தயவு கூர்ந்து இறங்கி ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கொள்ளி எடுத்து வச்சு கொப்பென்ற கையால என்ற ராசாவுக்கு குடமுடிச்சு போடலையே. கொள்ளி எடுத்து வச்சு கொப்பென்ற கையால என்ற ராசாவுக்கு குடமுடைச்சு போடலையே. அள்ளி பொடியெடுத்து அப்பென்ற கையால என்ற ராசாத்திக்கு அந்திரட்டி செய்யலையே. அள்ளி பொடியெடுத்து அப்பென்ற கையால என்ற ராசாத்திக்கு அந்திரட்டி செய்யலையே. போக்கறந்து போவாரே புதைத்த இடத்தையாவது சொல்லும்போது சுமந்த வயதையும் நிற்பவரை சும்மா விடாது. சுமந்த வயதையும் நிற்பவரை சும்மா விடாது. தொடர்ந்து நிற்கும் அஞ்சாத வாசத்தின் தர்மம் நாளை ஒப்புந்து குருசேஸ்வரத்தில் அதர்மத்தை சந்திக்கும். அஞ்சாத வாசத்திற்கும் தர்மம் நாளை ஒப்புந்து குருசேஸ்வரத்தில் மக்கள் சிலை என்கின்ற தன்னார்வ இளைஞர்களால் ஒன்றிணைக்கப்பட்ட அண்ணா விளக்கு என்கின்ற பொறுப்புடையான கவலையீர்ப்பு போராட்டம் தற்போது உணர்வு பூர்வமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.
எனவே இந்த போராட்டத்திற்கு வலுச்சேற்ற வந்திருக்கும் ஆதரவாளர்கள் இந்த இளைஞர் போக்குவரத்திற்கு எந்தவித இடையூறுகளும் ஏற்படாமல் உங்களுக்காக நாங்கள் இங்கே கொட்டுகளை அமைத்திருக்கின்றோம், இன்னும் அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே நீங்கள் அனைவரும் வீதியில் இருமறையிலிருந்து இந்த கூட்டங்களில் அமர்ந்து எனது போராட்டத்திற்கு வலுச்சேர்ப்பதற்கு உங்களுடைய ஆதரவை வந்திருக்கின்றோம். இது மக்களால் மக்களுக்காக செய்யப்படுகின்ற நேற்றைய தினம் ஐநா ஆணையாளர் பாராளுமன்றத்துக்கு வந்திருந்தவர் ஒரு பெரிய வலியோடு தான் இதை சொல்றேன். இதில் எந்த அரசியலும் இல்லை, நான் இந்த அரசியல்வாதியும் இல்லை, உங்களுக்கே தெரியும் நான் ஒரு அரசியல்வாதி இல்லை. நான் நேற்று பெரிய எதிர்பார்ப்போட போனான். எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முழு பேரும் வந்து எங்களுடைய இந்த வலியை அவர் நேற்று சொல்லுவார்கள் எதிர்பார்த்தனான். ஆனால் யாருமே வரையில. பாராளுமன்றத்துக்கு நேற்றைக்கு உள்ளுக்குள்ள சந்திப்புக்கு 4 பேர் போயிருக்கலாம். நான், ஸ்ரீதரன் ஐயா, அதே நேரம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வம் அடக்கல் 4 பேரும் கட்சி தலைவர்கள் 4 பேரும் போயிருக்கலாம். ஆனால் இந்த 4 பேர்ல 2 பேர் தான் போனாங்க, நானும் ஸ்ரீதரன் ஐயாவும். என்பிபி அரசாங்கம் திட்டமிட்டபடி ஸ்ரீதரன் ஐயாவை மட்டும் ஒரு நிமிடம் கதைக்கிறதுக்கு அனுமதி அளித்திருந்தது. அதிலையும் தான் ஏற்கனவே அவர்கள் எழுதி கொடுத்ததை கொண்டு எந்த முகத்தில் எந்த ஒரு வலியும் இல்லாமல் சொல்லி போட்டு போனவர். எங்களுக்கு இது ஒரு நீதி வேணும் என்ற ஒரு 3 வசனம் ஆங்கிலத்தில் நான் கதை கேட்க அரசாங்கம் என்ன தடுத்தது, கதை கேளாண்டு. ஆனால் உங்களுக்கு என்ன பெரிய வடிவாக தெரியும். நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் கனகாலம் இந்த அரசியல் இருக்க போகிறது இல்லை, ஆனால் இருக்கும் வரைக்கும் உண்மையாக இருப்பேன். எனக்கு சரியான கவலையோடு தான் இதை சொல்கிறேன். நான் நேற்று எதிர்பார்த்தேன் எங்களுடைய உண்மையான இந்த வலியை அவருக்கு சொல்லியிருக்கணும். வேண்டாம், மக்கள் பிரதிநிதிகளாக எங்கிட்ட தான் அவர்கள் எதிர்பார்ப்பார்கள் என்ன உண்மை என்று. நாங்களே அங்கே போய் எங்களுடைய இனத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாபெரும் துரோகம். நான் கேள்விப்பேன் இந்த அரசியலில் எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. இந்த அரசியல்வாதிகள் உங்களுக்கு ஒரு விடிவெள்ளப்பட்டு தெரிவிக்கணும் எந்த நம்பிக்கையும் இல்லை. எந்த ஒரு அரசியல்வாதியை நீங்கள் நம்பக்கூடாது. ஏனென்றால் நேற்றைய தினம் அப்படி ஒரு முதுகுல குத்துப்பட்டது. அவர் நான் நினைக்கிறேன் ஒரு நிமிடம் கயத்தா பிறகு பிமல் ரத்நாயக் அவர்கள் இதோட மீட்டிங் முடியுது என்று நான் உடனே கேட்டேன்னா நான் 2 நிமிடம் கதை கேளாதான் இல்லை. அது நாங்கள் ஏற்கனவே சிறிதனுக்கு அந்த அனுமதியை கொடுத்தாச்சு. இப்போ நாடு வந்து சமாதானமாக இருக்குது என்றுதான் சிறிதரன் சொல்றாரு. அதில் ஒரு சமாதானம் இல்லை. எங்களுடைய ஒவ்வொரு அம்மா மேலும் தங்களுடைய பிள்ளைகளையும் ஐடென்டி கார்டு படங்களையும் கேட்டுக்கொண்டு செம்மணியில் வந்து நிற்கிறாங்க. வந்து பேரம் கொண்டு அதை விட 3000-4000 ஏக்கர் காணிகளை இந்த நினைக்கிறேன் வழி வடக்கில் பிடித்திருக்கிறார்கள். சகல வழிகளையும் பார்க்கணும் என்று நான் கதைக்க வலிக்கிட உடனே விமல் ரத்நாயக்க சொன்னார், இல்லை அது கதைக்கலான்னு. நான் சொன்னேன் நான் கதைப்பேன். அவர் உடனே ஓகட்டேக்க சொன்னேன் லெட் ஹிம் ஸ்பீக் என்று. அவரை கட்டாயம் கதைக்க விடுங்க. நான் சொன்ன அவர்கிட்ட தயவு செய்து வரணும், யாழ்ப்பாணம் வந்து மக்களுடைய வழிகளை பார்க்கணும் மட்டும் தான். நான் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களிடையும் நான் ஒரு அன்பான வேண்டுகோள். இது எந்த அரசியல் போராட்டமும் இல்லை. இதுல எந்த அரசியல் சாயமும் கிளக்கவும் வேண்டாம். நான் ஒரு அரசியல்வாதியும் இல்லை. அரசியல்வாதி என்று இந்த மக்கள் பார்க்கறதை நான் விரும்பல. இது மக்களுடைய போராட்டம், இழக்கப்பட்டவர்களுடைய போராட்டம். இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொரு மக்களும் இன்றைய தினம் என்ன ஒரு 2 மணி நேரம் இருக்கிறது நான் எதிர்பார்க்கிறேன். பின்னரும் 2 மணிக்கு ஓக்கட்டக்கரைக்கு வருவார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. 2 மணிக்கு வரும்போது இந்த இடம் முழுக்க மக்களால் நிரம்பி இருக்கணும். நாங்கள் 6 லட்சம் மக்கள் உள்ள ஒரு மாகாணம், வடக்கு மாகாணம். குறைஞ்சது ஒரு 15,000 பேராவது வரணும். இந்த வீடியோவை பார்க்குறார்கள் தயவு செய்து எனக்கு செய்கிற நன்றி கடன் இல்லை, இதில் நிற்கிறார்களுக்கு செய்கிற நன்றி கடன் இல்லை. எங்களுக்காக கடைசியாக கையை காட்டி போட்டு ஒருத்தர் போயிருப்பான் கடலுக்குள்ள, அவன் திரும்பிய வரையில அவங்களோட வேலையில உணர்ந்து கொண்டு ஒருக்கா வரணும் மட்டும் மிகவும் பணிவன் கூட இருக்கு. நன்றி வணக்கம். இந்த அணையா விளக்கு போராட்டம் 3வது நாளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்று ஏராளமான மக்கள் நாட்டினுடைய அல்லது யாழ்ப்பாண குடா நாட்டின் தாண்டியும் பல்வேறு இடங்களிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள். இந்த போராட்ட களம் உண்மையிலே எழுச்சி அடைந்திருக்கிறது. அதற்காக முதலிலே எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் நன்றிகளை கூற வேண்டும். இந்த அநீதிகளுக்கு எதிராக மக்கள் இன்னமும் உயிர்ப்போடு தான் இருக்கிறார்கள், போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள், நீதி வேணும் என்கின்ற வேட்கையோடு தான் இருக்கிறார்கள் என்ற செய்தியை எங்களுடைய மக்கள் இன்று உலகத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இந்த மக்களுடைய எழுச்சிகளும் இந்த மக்களுடைய உணர்வுகளும் நிச்சயமாக எங்களுடைய இந்த இழப்புகளுக்கு, இந்த படுகொலைகளுக்கு ஒரு நீதியை
பெற்றுக் கொடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். நீதி கிடைக்குமா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையின் ஊடாக தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பமாக இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையினூடாக நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கான எல்லா சர்வதேச சட்ட பொறுப்புகளும் இருக்கின்றன. பல்வேறு நாடுகளிலே இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு தண்டனைகளும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னமும் தமிழ் மக்களுக்கு மாத்திரம், இந்த தீவிலே தமிழ் மக்கள் அனுபவித்த துன்பங்களுக்கு மாத்திரம், தமிழ் மக்கள் சந்தித்த இன அழிப்புக்கு மாத்திரம் இதுவரை சர்வதேச சமூகம் திரும்பி பார்க்காது காதுகளை பொத்திக் கொண்டிருக்கிறது. ஆகவே ஐக்கிய நாடுகள் சபை தன்னுடைய காதுகளை திறந்து, தன்னுடைய இதயத்தை திறந்து தமிழ் மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும். அதுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது. அதை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மன்றாட்டமான கோரிக்கை. நன்றி. போகலாம். அந்த ஒரு 11 தமிழ் அரசியல்வாதிகள் உண்டாண்டு சொல்லி இருந்தா இல்லை, நாங்கள் எங்களுக்கு நீதி நியாயம் வேணும், சர்வதேச ஒட்டு மாட்டோம். நான் கேட்கிறேன், நான் கத்தல விமல் ரத்நாயக சொல்றேன், நீங்க கதைக்கலாம். அந்த நேரமா சிறுகரன் சொல்லிக்கலாம், இல்லை இல்லை அவரை கதைக்க விடும்போது சொல்லியிருக்கலாம். அட்லீஸ்ட் நான் கதை கேட்கல, ஓம் அவர் சொல்றது உண்மையென்றாவது சொல்லியிருக்கலாம். அது கூட சொல்லலை, முகத்தை கீழே குனிஞ்சோன்னு இருக்கிறார். ஆனா மனோ கணேசன் சொல்றார், ஓம் வடக்கில இருந்து வந்திருக்கிற அவருடைய மனசுல இருக்கிறதெல்லாம் உண்மை. ஒரு மலேக எப்படி சொல்றார், அவர் கதைக்கிறதெல்லாம் உண்மை. மக்கள் கொட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் உண்மை என்று சொல்ல ஓகட்டாக ஐ நோ என்று தலையாடுறார். சிறுகரன் குத்தி கொண்டிருக்கிறார். உண்மையாகவே நான் வெட்கப்படுறேன். இந்த தேசியம் என்று கதைச்சு நாங்கள் எங்களுக்குரிய ஓட்டுகளையும் சேர்த்து கொண்டு 3.5 லட்சம் ரூபாய் சம்பளத்தையும் வேண்டிக் கொண்டு, வாகனத்தையும் வேண்டிக் கொண்டு, எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வேணுமெண்டா டிரான்ஸ்ஃபர்களையும் கேட்டுக்கொண்டு, எங்களோட பிள்ளைகளை கொண்டு லண்டன்லையும் படிப்பிச்சு கொண்டு நான் ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ்ற ஒரு அரசியல்வாதியா கூனி குருவரன் இந்த ஒரு அரசியல்வாதியா மாறினிட்டு. ஆனால் இந்த வீடியோ பார்க்குறாங்க, இந்த செய்தி சர்வதேசத்துக்கு போகணுமா இருந்தால் உடனடியாக வர வேணும். எங்களுக்கு இங்கே நடந்தது இனப்படுகொலை, என்ன சுட்டாலும் நான் சொல்வேன், எனக்கு அதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்னுடைய அப்பா கொண்டே கடத்தி கொலை செய்து காலில்லாத மனுஷனை கொண்டே வைத்தியசாலை பதவியாக ஹாஸ்பிட்டல் வைத்தியசாலையிலிருந்து கொண்டு போய் துண்டா வழி இருப்பாங்க. அந்த வழியோடு தான் நான் சொல்றேன். நேற்று ஓக்கட்டோக்கர் தெளிவாக சொல்றேன், நோ தே ஆர் நாட் ஹீல்ட். அவர் தெளிவாக சொல்றேன், தே ஆர் நாட் ஹீல்ட். விமல் ரத்நாயக சொல்றார், நோ நோ நவ் இட்ஸ் ப்ராப்ளம் ஓவர். அப்போ ஓக்கட்டோக்கர் சொல்றார், இல்ல பிரச்சனை முடியல, they are not healed, people are still suffering, so I will go and see it. அந்த வீடியோவை கேட்டிருக்கேன் நான் பாராளுமன்றத்தில் வெளியே தரணும். நான் பாராளுமன்றத்தில் அந்த வீடியோ வரையில வந்தால் தான் எங்களுடைய அரசியல்வாதிகளுடைய உண்மையான முகம் தெரியும். நான் வெட்கப்படுறேன். ஆனால் நாங்கள் தமிழ் மக்களா அரசியல்வாதிகள் எங்களுக்கு ஒன்றுமே செய்ய போறதில்லை. நாங்கள் தமிழ் மக்களா என்னையும் விடுவோம். நான் ஒரு அரசியல்வாதி என்ற வட்டத்துக்குள்ள விழுந்துட்டேன். விரும்பியோ விரும்பாமலும் நீங்களா வந்து இந்த போராட்டத்தை உலகறிய செய்யணும்ன்றதை நான் உங்களுக்கு இருகரம் கூட்டி நான் கேட்கிறேன். ஏதாவது கேள்வியாக இருந்தால் கேளுங்க. உடனே ஒரு அரை பேப்பர் எடுத்து வாசிக்கிறார். we are okay, no problem here, people are good here. இதுக்கு சாகலாம், இதுக்கு சாகலாம். கிளிநொச்சி சனம் அள்ளி அள்ளி ஓட் போட்டது. இலங்கையிலேயே ஆக குறைஞ்ச வருமானம் உள்ள மாவட்டம் கிளிநொச்சி. அதே அப்படி இருக்குன்னா இந்த மாதிரி அரசியல்வாதிகள் உண்மையாவே நான் சொல்லுவேன். நான் அரசியல்வாதியா இருக்கிறது வெட்கப்படுறேன். இந்த எம்பி போஸ்ட் பதவியை இந்த 26ஆம் தேதி திறந்து போட்டு நான் நிம்மதியா இருக்கிறதுக்கு தான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா அப்படி நெஞ்ச மெரிய மேப்பேன். பாராளுமன்றத்துக்குள்ள உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அங்க அடிக்கிற கேம்கள், அங்க அடிக்கிற டீம்கள், ஆனா இங்க டீல்கள். இங்க வந்து வெளியால சனத்தில் சொல்றது தேசிய தலைவர் பிரபாரன் சூச பொட்டம்மான் என்று வெளியே கலைக்கிறது. அங்க போய் கலைக்கிறது என்ன அப்படி ஹரினே, அவ்வளவுதான் சிங்களம் தெரியும் அவர்களுக்கு. அப்படி ஹரினே ஓகேனே, அவ்வளவுதான் சிங்களம் தெரியும். பச்சை துரோகிகள் ஒவ்வொரு இந்த சாணக்கியர் இப்ப வந்திருப்பேன் நினைக்கிறேன், வந்திருப்பேன் நீங்க தெரிஞ்சு அனுப்பிடுங்கன்னு நினைக்கிறீங்க. இந்த தேச துரோகிகளை பெண் பாராளுமன்றத்தில் போய் எப்படி கதைக்கிறாங்கன்னு எங்களுக்கு மீடியாவில் மைக் முடிய வந்து எப்படி கதைக்கிறாங்கன்னு தெரியுமா? நேற்று நாமல் வந்து கேட்டது மற்ற முகத்துக்கு ஏன் மகன் ஏக வாட்ட ஒன்று எனக்கு பக்கத்தில் இருந்தவர் அந்த படம் இருக்கிற எடுத்து பாருங்க, வீடியோ வரைக்கும் உங்களுக்கு தெரியும். நான் கதைக்கிறேன். முதல் இருந்த ரெஜிம், த ப்ரீவியஸ் ரெஜிம் ஹஸ் கில்ட் அஸ். முதல் இருந்த ரெஜிம் எங்களை கொலை செஞ்சது, மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நிற்கிற சனம் முழுக்க ஒவ்வொரு மக்களுடைய உடலுக்கு மேலே தான் ஏறி நிற்குதுன்னு சொல்ல நாமல் ராஜபக்ச அவருடைய நண்பர். அது இல்லை நான் சொல்லலை. நாமல் ராஜபக்ச நோ எங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் இன்கொயரி தேவையில்லை, இங்கே ஒரு இன சுத்திகரிப்பு நடந்தது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பக்கத்து கதிரையில் நான் மைக் அப்படி ஒரு மைக் நடுவில் மைக் அங்கால வரைக்கும் எனக்கு மைக்கை பிடிங்கி திருப்பி சொன்னால் நோ we have been murdered, we have been slaughtered, we have been raped, we have been killed, we have been buried,
யூ மஸ்ட் கம் அண்ட் சீ ன்னு சொல்லி நாமல் கூட திருப்பி என்ன கதைக்கல. ஏனென்றால் அவன் சிங்களவன், அவன் தன்னுடைய இனத்துக்காக போராடுவான். ஆனா எங்கண்ட நான் சொல்லல, அப்படி சொல்ற சரியில்லை. எங்கண்ட அரசியல்வாதிகள் தங்களுடைய இனத்துக்காண்டி ஒரு சொட்டாவது சிந்திக்கணும். ஏலாண்டா கையாவது உயர்த்தி இருக்கலாம். ஓம் அவர் சொல்றது சரி ரெண்டு கையாவது உயர்த்தி இருக்கலாம். ஒன்றுமே தெரியாம மாதிரி இதுல ஒரு விபூதி இதுல ஒரு பூ இதெல்லாம் இவ்வளவு ஏமாற்றம் என்று சொல்லப்பேன். நேற்றைக்கு தான் நான் யோசிச்சேன்னா நாங்கள் எப்படி ஏமாற்றப்படுறோம். இவ்வளவு காலம் பாராளுமன்றத்துக்குள்ள 2016ஆம் ஆண்டு 2019ஆம் ஆண்டு ஐநா மனித உரிமை ஆணையாளர் வரைக்கல இதே சொல்லி திருப்பி அனுப்பியிருப்பாங்க. ஒன்றுமில்லை, நாங்கள் எல்லாம் ஓகே நோங்களா வந்துட்டோம். இதுக்குள்ள புதை உண்டதெல்லாம் அவருடைய சகோதரம் இல்லை, இதெல்லாம் எங்களுடைய சகோதரம். இது மட்டும் இல்லை, டக்ளஸ் கொலை செஞ்சது 1-2 இல்லையா. 2006ஆம் ஆண்டு நான் ஏலவலுக்கு போய் இந்த கண்ணுக்கு முன்னாலே இந்த நண்பர்கள் சுட்டு கொண்டவங்க, நிலாண்டு சொல்லி உங்களை வீட்டை போய் சுட்டவங்க, இன்னொருத்தன் நாச்சிமரோ இல்லை சுடுபட்டு சேர்த்தவன், இன்னொருத்தன் ஓடி போய் விழுந்து சேர்த்தவன். அந்த வெளியெல்லாம் தெரிய இப்போ போய் இந்த கட்சிகள் அந்த கதிரைகளுக்காக கூட்டு சேர்றாங்க. சனத்தை பிரித்து வச்சு போட்டு சனத்தை வேறுபடுத்தி வச்சு போட்டு இவ்வளவு சண்டை பிடிக்கிற ஒவ்வொரு அரசியல்வாதியும் நேற்று வந்து நின்றுருக்கலாம் தானே. நேற்று நின்றுருந்தா நான் ஒத்துக்கொண்டிருப்பேன். ஓம் நீங்களும் உண்மையாகவே மக்களுக்காண்டி போறாங்க, பெரிய ஒரு வேலி. இந்த வீடியோ உடனே போடும்போது இதை பார்க்குற ஒவ்வொரு தமிழ் சனமும் கட்டாயமிக்க வரும். ஒருபோது தண்ணியோட இருந்தது எங்களோட அரசியல்வாதி. நீங்கள் ஒரு இது மாதிரி போய் அதுக்குள்ள குளிக்க முடியாத இன்றைக்கு இவங்க திருவிளையாடல் நாடகங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரிய வேண்டி வந்தது. தயவு செய்து சார் இவங்களை என்னென்றாலும் சொல்லட்டும், என்னென்றாலும் சொல்லட்டும். உங்களுக்காண்டி உங்களால் ஏழாட்டி வெட்டிச்சு சிதறதுக்கு நாங்கள் வன்னியில இந்த மண்ணில சுதந்திரமா வாழ்ந்து ஏழாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னன்னா இதே தேர்தல் நேரம் தான் அந்த கருக்கொடியை காட்டி போட்டு அவங்க கையை காட்டி போட்டு கடலுக்கு போற அதே வீடியோவை போட்டு வாக்கு கேட்கிறோம். அதே சனத்துக்கு தான் முதுகுல குத்துறோம். ஒரு தடவை யோசிச்சு பாருங்க, உங்களை எங்களை மாதிரி ஒரு சின்ன படியால் கடைசியா தலைவரோட ஒருக்கா சாப்பிட்டுட்டு கடைசியா ஒருக்கா சிரிச்சு ஒரு வீடியோ எடுத்து போட்டு போய் துண்டு துண்டா போய் சிதறிட்டாங்க. அதையாவது நினைச்சு பார்த்தோமா நாங்கள் அந்த பாராளுமன்றத்தில் போய் கேட்கல. அன்றைக்கு எதிர்கட்சி எல்லாமே வெளிநடப்பு செய்து இவங்க மட்டும் உள்ளுக்குள்ள இருந்து காய்ச்சி கொண்டுக்கிறாங்க. அவ்வளவு ஒரு தேச துரோகியல். என்னென்றால் எங்கட இனம் 2009 அழியல, எங்கட இனம் 30 பேர் அழியுது. ஒவ்வொரு குற்றியிலும் குலையுமா 30 அழிக்கிறோம் நாங்கள். இந்த புதகுலிக்கு அன்றைக்கு நீதியமைச்சர் சொல்றாரு எனக்கு முன்னால நேரம் முன்னால இதெல்லாம் காதால கேட்ட விஷயம் ஒழிய இதெல்லாம் உண்மை இல்லை. புதகுலி ஒன்றும் மக்களை ஒன்றும் புதைக்கல, அதெல்லாம் ஒரு தரமும் கம்ப்ளைண்ட் பண்ணல. இவ்வளவு சனம் இருக்குது, எத்தனையோ லட்சம் சனம் வந்து சைன் பண்ணி கொடுக்குது. நீதியமைச்சர் சொல்றார் இல்லை இவையெல்லாம் வந்து காது வழியாக வந்த செய்திகளுடைய நீதிமன்றங்களில் இந்த வழக்குகளும் பதியப்படையில அவே நாங்கள் நடவடிக்கை எடுக்கலன்ற சிறுகர் மூமெண்ட் தலையாடுறார். எனக்கு இதை பற்றி இதுக்கு மேலே அரசியலை எனக்கு சொல்ல தெரியாது. எனக்கு இது ஒரு பெரிய ஒரு வேலி. அதனால தான் நான் இதை சொல்றேன். எங்களுடைய சனம் இனிமேலும் ஒரு அரசியல்வாதியை நம்புறதை நிப்பாட்டணும். அது நானா இருக்கலாம், யாரா இருக்கலாம், அரசியல்வாதிகளை நம்புறதை நிப்பாட்டணும். நன்றி.